சித்தலம்பட்டு கிராமத்தை சேர்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, நீங்க எல்லாம் இன்னைக்கு தலையிலே சின்னத்தை தூக்கிட்டு வந்திருக்கு. நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க? பானை சின்னம். இந்த சின்னம் தான். சரி, நீங்க எல்லாம் தெளிவா இருக்கிறீங்க. மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஊர்ல சித்திரம்பட்டில் ஒரு ஓட்டு போன தடவை நல்ல ஓட்டு வந்த இடம். நமக்கு எப்பொழுதும் விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்டையாக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கிற பகுதி தான் சித்தலம்பட்டு. எனவே அந்த பகுதியிலே இருந்து வந்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, இளைஞர்களே, நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இது 2வது சுதந்திர போராட்டம்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு மோடி ஆட்சியுடைய அந்த அராஜகம் தாங்க முடியல. அதுவும் தமிழ்நாட்டை குறி வச்சு தமிழ்நாட்டுக்கு எந்த முன்னேற்றம் வந்துடக்கூடாது, எந்த வசதியும் அவங்க பெற்றுவிடக்கூடாது என்று சொல்லி நம்ம ஓரவஞ்சனை செய்கிற, வஞ்சிக்கிற ஒரு அரசாங்கமாக, தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருக்கு. அதனால தான் மோடி ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு அங்கே இந்தியா கூட்டணி ஆட்சியை உருவாக்கணும்னு நம்ம முதலமைச்சர் பண்ணிடுறார். சரி, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டால் என்ன கிடைக்கும்? நீங்கள்லாம் சொல்றீங்க பானை சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம். மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நீங்கள் பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நமக்கு 100 நாள் வேலை 150 நாளாக ஆகும். சொல்லுங்க மற்றவங்ககிட்ட. பானை சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நமக்கு ஏரி வேலைக்கு சம்பளம் 400 ரூபாய்க்கு உயர்த்தப்படும். நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. என்ன? இந்தியா கூட்டணி அங்கே மோடி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு விட்டால், மோடி ஆட்சி இல்லைன்னு சொன்னால், இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கிற மகாலட்சுமி திட்டத்தை நம்முடைய ராகுல் காந்தி அறிவிச்சிருக்கார். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய். இப்ப மாசம் 1000 ரூபாய் நம்ம முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷம் 1 லட்சம் ரூபாய் இங்க வழங்குகிற திட்டத்தை, மகாலட்சுமி திட்டத்தை ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் அதை வழிமொழிந்து ஆதரித்திருக்கிறார். அந்த மகாலட்சுமி திட்டம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாம போச்சு, அதனால நாங்க தெரிஞ்சிருந்தா போட்டிருப்போமே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதனால எல்லாத்தையும் சொல்லிடணும். நீங்க ஊர்ல இருக்கிற மற்ற தாய்மார்களுக்கு எடுத்து சொல்லுங்க. தம்பி, நீங்க எல்லாரும், மற்ற இளைஞர்கள், மற்ற எல்லா பெரியவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. இந்த மகாலட்சுமி திட்டம் என்ற ஒரு பெரிய மகத்தான திட்டம் வருது. அந்த திட்டத்தை செயல்படுத்திட நீங்க ஆதரிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம், பானை சின்னம், பானை சின்னம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம், நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கண்டெடுத்த சின்னம். உங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் அளிக்க போகிற சின்னம். உங்களுக்கு ஏரி வேலை 150 நாட்களாக உயர்த்த போகிற சின்னம். ஏரி வேலைக்கான சம்பளத்தை 400 ரூபாயாக உயர்த்த போகிற சின்னம். கேஸ் சிலிண்டர் விலையை 500 ரூபாயாக குறைக்க போகிற சின்னம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்க போகிற சின்னம். நம்ம படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க போகிற சின்னம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சியை மாற்றுவதற்கான அதிகாரம் உங்க கையில தான் இருக்கு. கையில இருக்கிற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லாம, உங்க கையில, ஒவ்வொருத்தவங்க கையில இருக்கிற ஓட்டு மோடி கும்பலுக்கு வைக்கிற வேட்டு. வைங்க 19ஆம் தேதி 6வது இடத்திலே இருக்கிற பானை சின்னத்துக்கு வாக்களித்து மோடி கும்பலை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியுங்கள். இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்துங்கள். ஆதரியுங்கள், ஆதரியுங்கள். பானை சின்னம். நன்றி, வணக்கம். பானை சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியோர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தின் தோழன் தளபதியுடைய கரத்தை வலுப்படுத்தி ஒரு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்கன்னா, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம போடுற ஓட்டு அவருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஓட்டு அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்தோட வந்திருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து சொன்னார் தேர்தல் சமயத்திலேயே, மகளெல்லாம் எங்கேயும் கட்டணம் இல்லாம பேருந்தில் பயணம் பண்ணலாம் செஞ்சாரா? இன்னைக்கு அந்த பஸ் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு நீங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்கு தனியா பெயிண்ட் அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாலின் பஸ்ன்னு தனியாவே விட்டாங்க. இன்னைக்கு எந்த இடங்கள்லயும் நீங்க கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணம் செய்ய முடிகிறது. இன்னைக்கு கோடிக்கணக்கான முறை அந்த மாதிரி நம்முடைய மகளிர் பயணம் செஞ்சிருக்காங்க.
அது மட்டுமல்ல, பெண்கள்லாம் நிறைய படிக்கணும், பட்டதாரிகள் ஆக வேண்டும், நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி அரசு பள்ளியில் படிக்கிற பெண்கள் கல்லூரிக்கு வந்தால் மாதம் 1000 ரூபாய் நான் தரேன்னு சொல்லி புதுமை பெண் திட்டம் வேற எந்த மாநிலத்திலும் அப்படி கிடையாது. அதனால தான் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக பட்டதாரிகளாக இருப்பது எந்த மாநிலம்? வேற எந்த மாநிலமும் கிடையாது, தமிழ்நாட்டில் தான் அதிகமான பெண்கள் பட்டதாரிகளாக இன்னைக்கு உருவாகி இருக்கிறார்கள். எல்லா துறையிலையும் நம்ம பெண்கள் போய் வேலை செய்யறாங்க, எல்லா துறையிலையும் இருக்காங்க, சாதனை செய்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு அளிக்கிற இந்த ஊக்கம், உதவி இன்றைக்கு பெரிய அளவில் பெண்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதுபோல நம்முடைய பிள்ளைகள் காலை படிக்க போற பிள்ளைங்க, சின்ன பச்சிளம் குழந்தைகள் பசியோட, அறவயிரோட, குறைவயிரோட போனா பாடத்தை கவனிக்க முடியாது. எனவே நீங்க வீட்டில் கடந்து காலையிலேயே கஷ்டப்பட வேணாம். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அவங்களுடைய சகோதரனா நான் இருக்கேன் என்று சொல்லி காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி 17 லட்சம் பிள்ளைகள் இன்றைக்கு காலையில நல்ல சத்தான சிற்றுண்டியை சாப்பிடுகிறார்கள். இப்படி அடுக்கடுக்கான திட்டம். இதுல சிகரம் வைத்தால் போல மகளிருக்கெல்லாம் மாதந்தோறும் உதவித்தொகை, உரிமை தொகை. இந்த உரிமை தொகை நிறைய பேர் இன்னைக்கு வாங்குறீங்களா? சில பேருக்கு வரல. உங்களை பேர் பதிவு பண்ணியிருக்கீங்களா? பதிவு பண்ணீங்க. விடுபட்டவங்களுக்கும் அந்த 1000 ரூபாய் வரப்போகிறது. இப்படி நம்முடைய முதலமைச்சர் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் பலதை செய்ய முடியும். ஆனா இங்க இருந்து எல்லாத்தையும் வரியாக மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் வரின்னு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாத்துலயும் வரி. தீப்பெட்டி வாங்குனீங்கன்னா வரி, நெத்தியில வச்சிருக்க குங்குமம் போட்டு வாங்குனீங்கன்னா அதுல வரி, எல்லாத்துக்கும் வரி. கிராமத்துல இருக்கிற மக்கள் தினப்படி தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு வாங்குகிற அனைத்து பொருள்லையும் வரியை போட்டு மோடி அரசாங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுல தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டியதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு முன்னேறுவது அவர்களுக்கு பிடிக்கல. அவங்க ஆட்சி நடக்கிற இடங்களுக்கு போய் அள்ளி அள்ளி கொடுக்குறான். புயல் அடிக்குது, வெள்ளம் வருது, அது கூட 1 ரூபாய் ஒரு உதவி செய்ய மாட்டேங்கிறான். மோடி அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்பட அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. எல்லாவற்றுக்கும் முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் மோடி ஆட்சியை அகற்றிவிட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவான இந்தியா கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று இந்த தேர்தலை சந்திக்கிறார். அந்த இந்தியா கூட்டணி ஆதரவு பெற்ற சின்னம் தான் இந்த பானை சின்னம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தான் இந்த பானை சின்னம். இந்த பானை சின்னத்துக்கு நீங்க போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது. நீங்க போடுற ஓட்டு தான் மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு. மோடி ஆட்சியை அகற்றினால்தான் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் வரும், நமக்கு நலத்திட்டங்கள் வரும். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர், குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். அதுவும் பெண்களுக்கான அறிவிப்பு தான். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நல்லா கேட்டுங்க மகளிர்லாம், மகளிர் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் செலுத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு தாய்மாருக்கும் 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த திட்டத்துக்கு மகாலட்சுமி திட்டம், மகாலட்சுமி திட்டம் என்ற திட்டத்தை இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார். 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னார் முதலமைச்சர், கொடுத்திருக்கிறார். இலவசமாக நீங்கள் பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று சொன்னார், கொடுத்திருக்கிறார். கல்லூரி படிக்கிற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் என்றார், மாதம் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லாதையும் செய்து கொண்டிருக்கார். காலை சிற்றுண்டி திட்டம் வாக்குறுதியிலே இல்லை. இன்னைக்கு 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சொன்னதை செய்கிற நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த மகத்தான திட்டம் செயல்படுவதற்கு, உங்களுக்கு மேலும் பல நலத்திட்டங்கள் வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம், மறந்துடாதீங்க. நீங்க அளிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்கள்ட்டையும் சொல்லுங்க. நீங்க ஏரி வேலை 100 நாள் வேலை போறவங்க இருக்கிறீங்களா, அதுல அந்த வேலை 100 நாள் என்பது 180 நாளாக உயர்த்தப்படும்.
அதுக்கு சம்பளம் 400 ரூபாயாக அறிவிக்கப்படுது. 400 ரூபாய். இன்றைக்கு மோடி அரசாங்கம் அந்த வேலைக்கு பணத்தை வேலை செஞ்சுட்டு 1 மாசம் 2 மாசம்லாம் காத்துட்டு இருந்தீங்கல்ல, நாங்கள் பார்லிமெண்ட்ல போய் சத்தம் போட்டு தான். ஏன்னா அந்த பணம் முழுக்க மோடி அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணம். ஆனால் ஆட்சி மாறினால் நம்முடைய மாநில அரசே அதை செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டமாக அது மாற்றப்படும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார், இந்த திட்டத்துக்கு சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும். 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று சொல்லியிருக்கார். அப்படியான நல திட்டங்கள் வருவதற்கு, உங்களுடைய கேஸ் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படுவதற்கு, பெட்ரோல் விலை குறைக்கப்படுவதற்கு, நம்முடைய பிள்ளைகள்லாம் நல்ல தரமான கல்வியை பெறுவதற்கு, படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், நம்முடைய அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம், நம்முடைய தாய்மார்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம், பெரியோருடைய ஆதரவு பெற்ற சின்னம், மகளிருடைய சின்னம், உங்களுக்கு மகாலட்சுமி திட்டத்தின் மூலமாக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டு வர போகிற சின்னம், உங்களுக்கு 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்த போகிற சின்னம், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம், 100 நாள் வேலைக்கான சம்பளத்தை 400 ரூபாயாக உயர்த்த போகிற சின்னம்,